இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னத்தா பேய் தூங்குது? ஒருவேளை பகல் ஷிஃப்ட் பேயா இருக்குமோ? சிபி, அம்மா, ஏன்டா இந்த நேரத்துல வந்து என்ன பயமுறுத்துறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நாங்க வேற வேலையா வந்தோம். நீ படுத்து தூங்கு. தூங்குமா. மூஞ்சில என்ன? சும்மா வந்து சரி வா, அந்த பக்கம் பார்க்கலாம். சரி வாங்க போவோம். அத்தா வேணா அத்தா, திடீர்னு பின்னாடி வந்து கழுத்தை பிடிச்சிட போகுது. அதெல்லாம் பிடிக்காது. கதவு மூடுறா, வெளில ஓடிட போகுது. மூடுறா. ஐயோ, ஏய், என் கூட வா. வர எங்க போயிருக்கோம்? சவுத்துல மறந்துருச்சோ? டேய் டேய், அது பேய் இல்லடா, திருட்டு பசங்க. என்னத்தா சொல்றீங்க? சொல்றது கேளு. அவங்க பேய் விஷயம் போட்டு திருட வந்திருக்காங்க. சரியா? வா வா, பெட்ஷீட் எடு. அத்தா எதுக்கு? டேய், எல்லாத்துக்கும் கேள்வி கேப்பியா? போட்டேனா? பெட்ஷீட் எடு. கேட்டா? சரி அத்தா. டேய், நான் பண்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. சரியா? வா. அத்தா மூடணுமா? மூடிடு ஃபுல்லா. அத்தா 1 2 3 என்ன பண்றீங்க? ஏங்க உங்க ரூமுக்கு திருட வந்திருக்காங்க. இவனா திருடனா? போதும் போதும், செத்துற போறான். பெட்ஷீட் எடுங்க, முகத்தை பார்க்கலாம். ஐயோ, ஏய் சாம், நீயா? என்ன பேபி இப்படி அடிச்சிட்ட? சாரி சாம், நீ தெரிய மாட்டேன். சாரி. நான் பணம் கொடுக்கலன்னு சொந்த வீட்ல இப்படி திருட வரீங்களா? இல்ல, நாங்க உன்னை பயமுறுத்த வந்தோம். ஓஹோ. அம்மா, இது ரஞ்சித், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஹாய் ஆண்டி. ஹாய் தமிழ். ரஞ்சித், அதை எடுத்து அம்மா கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் ஆண்டி, உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் வாங்கிக்கோங்க. அம்மா வாங்கிக்கோமா. இல்ல தம்பி, பரவாயில்ல. இல்ல, நான் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இல்ல தம்பி, வேணாம். ஹாய் இசை, இந்தாங்க வாங்கிக்கோங்க. வேணாம், எனக்கு வேணாம். ஏண்டி? வாங்கிக்கோ. வேணாம். இல்ல குடு ரஞ்சித், நான் அப்புறமா அவகிட்ட கொடுத்துக்கிறேன். பரவாயில்ல கொடு. ஹாய் தமிழ், இது உங்களுக்கு. எனக்கு எதுவும் வேண்டாம். வாங்கிக்கோக்கா. சரி, இட்ஸ் ஓகே தேனு, நான் கிளம்புறேன். காஃபி சாப்பிட்டு போ ரஞ்சித். இல்ல வேணாம், நான் கிளம்புறேன். நம்ம ஃப்ரீயா பார்க்கலாம். பாய் பாய். சரி வரேன் ஆண்டி. வரேன் தமிழ். பாப்பா பாய். தேனு, என்ன இதெல்லாம்? என்ன? நீ பாட்டுக்கு ஒரு பையன் கூட பைக்ல வர, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர. அவன் என்னமோ உரிமை எங்களுக்கு என்னென்னமோ வாங்கிட்டு வரா. என்ன பழக்கம் இதெல்லாம்? அக்கா, இதுல என்ன தப்பு இருக்கு? இது சிட்டி, இங்க நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஓ, அதனாலதான் நீ அவன் கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணியா? நீ படிச்சவ தானக்கா, ஏன் இவ்ளோ பழசாவே இருக்க? ஓ, இதெல்லாம் இப்ப படிச்சவங்க பக்குவத்துல வந்துச்சா? இப்ப நீ என்ன சொல்ற? நான் யார்கிட்டயும் பழக கூடாதா? அப்படி சொல்ல நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு. யார் கூட பழகுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசிச்சு பழகணும். ஓ, அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிறது, இதெல்லாம் செய்யணும். எதுக்கு யோசிக்கணும்? அவன் என்ன திருடனா இல்ல பொறுக்கியா? தேனு, உனக்கு அனுபவம் பத்தாது. எனக்கு அனுபவம் பத்தாது, நீ பெரிய அனுபவசாலி. எதுக்கு எடுத்தாலும் நொய்யு நொய்யுன்னு ஏதாவது பேசி சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. நீயும் வாழ மாட்ட, என்னையும் வாழ விட மாட்ட. எதுக்கு நீ இப்ப கத்துற? யார்கிட்ட பழகுறதா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா பழகணும்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு?
எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். நான் ஒன்னும் குழந்தை ஒண்ணும் இல்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சாப்பிட்றீங்க சார்? இவங்க 2 பேரும் என்ன கேக்குறாங்களோ அதை கொடுத்துருங்க. Okay. இசை என்ன சாப்பிடுறீங்க? தோசை, பெரிய தோசை. ஓ ஓகே. ஒரு கீ ரோஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே சார். ஆண்டி உங்களுக்கு? எனக்கும் அதையே சொல்லிடுங்க. சரி. வேற ஏதாவது வேணுமா? இல்ல தம்பி, இதுவே போதும். சரி. தம்பி உங்களுக்கு? நான் இப்பதான் வீட்ல சாப்பிட்டேன். நான் ஒரு ஜூஸ் மட்டும் சாப்பிடுறேன். சரிங்க தம்பி. 2 கீ ரோஸ்ட், ஒரு ஜூஸ். ஓகே சார். கொண்டு வாங்க. சரி மேடம். மேடம், சார் ஜனா மேடமை பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க சார், நான் போய் ஜனமாவை கூட்டிட்டு வரேன். ஓகே. நீங்க பாருங்க. சரிங்க. ஓகே, நீங்க போய் பாருங்க. சரி மேடம், பாத்துக்கிறேன். ஜனமா, சொல்லு தமிழ். உங்களை பாக்குறதுக்கு ஆடிட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லெட்ஸ் கோ. ஆண்டி, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். யார் தம்பி? வாங்க சொல்றேன். வாங்க. வா. மாமா, தமிழ் இங்க வாமா. இங்க வா. தமிழக்கா. வா. மா, நீங்க என்ன பண்ற? இல்லடி, அந்த தம்பி சாப்பிட கூட்டிட்டு வந்தாரு. எந்த தம்பி? அதான் இசையோட ஃப்ரெண்டு புஷ்பா தம்பி. மோ, இது ஜனமா ஹோட்டல்மா. ஐயோ, என்னடி இது? சரிங்க வாங்க, வாங்கம்மா. அம்மா, இனி என்கிட்ட கேட்காம எதுவும் சொல்லாம ஆட்டோ எங்கேயும் வராதம்மா. சரி தமிழ். சரியா? பாத்து போங்க. போலாம். என்ன ஜனா, நான் இங்க இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போறியா? நான் கவனிக்கல. கவனிக்க மாட்டேன். ஏன்னா என் ஹோட்டல்ல வேலைக்காரியா இருந்த நீ இப்ப காரு பங்களான்னு பெரிய விஐபி ஆயிட்டல்ல. பழைய முதலாளி எப்படி உன் கண்ணுக்கு தெரியுவேன்? ஹலோ மிஸ்டர், யார பாத்து? தமிழ், அமைதியா இரு. இது யாருமா? உன் கொடுக்கா? ரொம்ப துள்ளுதே. பாப்பா, எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற பிளாஷ்பேக் உனக்கு தெரியாது. நீ சைலண்டா இருக்கணும். என்ன ஏன் ஜனா, என்ன வசதி இருந்து என்ன புண்ணியம்? உன் வாரிசு சரியில்லையே, அதுக்கு தானே நீ இந்த பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கிற.